தைப்பொங்கல் எப்படி சிறப்பான ஒரு திருவிழாவோ தை மாதம் இன்னொரு சிறப்பு தைப்பூசம். அந்த தை பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு பக்கம் சூரியன் உதிப்பான், இன்னொரு பக்கம் சந்திரன் ஒரே நேரத்தில் நிறுத்தி பார்க்கலாம். தை மாதம் தைப்பூசம் என்றால் மாசி மாதம் மாசி மகம், பங்குனி மாதம் பங்குனி உத்திரம், இப்படி வரிசையாக அந்த பௌர்ணமியோடு சேர்ந்த நாளை விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த தைப்பூச சிறப்பு என்ன என்றால், சைவம் என்றால் சைவத்தின் தலைமை கோயில் சிதம்பரம். பெண்கள் கொண்டாடுறாங்களாம் தைப்பூசம். யார் கொண்டாடுறாங்க? பெண்கள் கொண்டாடுறாங்களாம். எப்படி கொண்டாடுறாங்களா? பொங்கல் வைத்து கொண்டாடுறாங்களாம். எனவே முருகப்பெருமான் ஞான உபதேசம் செய்த நாள் தைப்பூச நாள். யாருக்கு? நந்திய பெருமானுக்கு உபதேசம் செய்தார். நம்முடைய தமிழ் மாதங்களிலே இந்த மாதம் தை மாதம். தை மாதம் என்றாலேயே தை முதல் நாள் தைப்பொங்கல். தைப்பொங்கல் தமிழர் திருநாள். தைப்பொங்கல் எப்படி சிறப்பான ஒரு திருவிழாவோ தை மாதம் இன்னொரு சிறப்பு தைப்பூசம். இந்த தைப்பூசத்துடைய சிறப்பை நாம் ஒருவாறு சிந்திக்கலாம். பூசம் என்பது 27 நட்சத்திரங்களே ஒன்று. எல்லா மாதங்களிலும் பூசம் வரும். ஆனால் தை மாதத்தில் வருகின்ற பூசம் என்ன என்றால் அது பௌர்ணமியோடு சேர்ந்த பூசம். 2 விதமாக இந்த ஆண்டை பிரிப்பார்கள். அயனம்னு சொல்லுவாங்க, தட்சிணாயனம் உத்தராயணம் என்று 2 பிரிப்பாங்க. சூரியனுடைய செலவை வைத்து சூரியனுடைய தென் திசை செலவை தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க, சூரியனுடைய வடதிசை செலவை உத்தராயணம் என்று சொல்லுவாங்க. இது 6 மாதம், அது 6 மாதம். தை மாதம் தொடங்கி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி, இந்த 6 மாதங்களும் உத்தராயணம். அதன் பிறகு ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி, இது தட்சிணாயனம். அப்போ உத்தராயணத்தின் தொடக்கம் இந்த மாதம். எனவே இந்த அயனத்தின் தொடக்க மாதமாக முதல் மாதமாக இது அமைகின்றது. இது ஒரு சிறப்பு. பொதுவாக விழா என்பது பகலில் நடத்துவதை விட இரவில் நடத்துவது தான் சிறப்பு. இப்போ மாதிரி மின்சார விளக்கு எல்லாம் இப்போ கிடையாது. இயற்கையான விளக்கு சந்திரன் தான். அப்போ சந்திரனுடைய வெளிச்சத்தில் விழாக்களை கொண்டாடினார்கள். அது சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமின்னு தொடங்கும். வரிசையாக எல்லா மாதங்களுமே அந்த பௌர்ணமியோடு சேர்ந்த நாள் விழாவாக அமையும். இப்போ தை மாதம் தைப்பூசம் என்றால் மாசி மாதம் மாசி மகம், பங்குனி மாதம் பங்குனி உத்திரம், இப்படி வரிசையாக அந்த பௌர்ணமியோடு சேர்ந்த நாளை விழாவாக கொண்டாடுகின்றோம். எனவே உத்தராயணத்திலே முதல் மாதமாக இருக்கக்கூடிய தை மாதத்திலே தைப்பூசம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். தைப்பூசத்துடைய நாள் நிறைமதி. பௌர்ணமி சந்திரன் சொல்கிறேன் நிறைமதி. இந்த நிறைமதி என்று சொல்லுக்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று மதி என்றால் சந்திரன், நிறைமதி நிறைந்த கலைகளை உடைய சந்திரன். இன்னொன்று மதி என்பதற்கு அறிவு ஞானம் என்று பொருள். இப்போ நிறைமதி என்றால் நிறைந்த ஞானம் என்று பொருள். அப்போ இன்னொரு சிறப்பு என்ன என்றால் அந்த நிறைமதி நாளிலே மனிதனுக்கு நிறைந்த ஞானம் கிடைக்கின்றது. அந்த நிறைமதி நாளிலே வழிபாடு செய்கின்ற போது நம்முடைய உள்ளமும் உடலும் உயிரும் ஓங்குகின்றது என்பதாக பெரியவர்கள் இந்த நாளுடைய சிறப்பை சொல்கின்றார்கள். இந்த நாளுடைய சிறப்பு, இந்த தைப்பூசத்துடைய என்ன சிறப்பு என்றால் சூரியன் மகர ராசியில் இருப்பான், சந்திரன் கடகராசியில் இருப்பான். அந்த தை பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு பக்கம் சூரியன் உதிப்பான், இன்னொரு பக்கம் சந்திரன் ஒரே நேரத்தில் நிறுத்தியும் பார்க்கலாம். சூரியன் உதயத்தையும் பார்க்கலாம், சந்திரன் மறைவையும் பார்க்கலாம். ஏன்னா அப்படி நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நாளாக அந்த நிலை அமைகின்றது பார்க்கின்றோம். இதுக்கடுத்து ஆன்மீக நிலையிலே இந்த தைப்பூச சிறப்பு என்ன என்றால், சைவம் என்றால் சைவத்தின் தலைமை கோயில் சிதம்பரம். கோயில் நிலை சிதம்பரம் தான். அந்த சிதம்பரம் என்றாலேயே நடராஜர் தான் சிறப்பு. அந்த நடராஜருடைய சிறப்பு என்று சொல்கிற பொழுது அங்கே நடராஜ பெருமான் எதற்காக வந்தார்? பதஞ்சலி வியாக்கிரபாதர் என்ற 2 பேருக்கு தரிசனம் கொடுப்பதற்கு தான் அங்கே நடராஜர் வந்தாராம். அது முன் நடராஜர் கிடையாது. பதஞ்சலி என்பவர் ஒரு முனிவர், வியாக்கிரபாதர் என்பவர் ஒரு முனிவர். வியாக்கிரபாதர் என்றால் புலிக்கால் முனிவர், அப்படி கால் புலி போல இருக்குமா. பதஞ்சலி என்பது பாம்பு உருவமாக இருப்பார். ஆதிசேஷன் தான் பதஞ்சலியாக வந்தார்னு சொல்லுவாங்க. பாம்பு வடிவமாக இருப்பார், மேலே மனித நிலை இருக்கும். எனவே இந்த பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் தை மாதம் அந்த பூச நாளிலே அவர்களுக்கு தரிசனம் தந்தார் என்பதுதான் சிதம்பரத்தினுடைய செய்தி.
அப்போ முதல் செய்தி வியாக்கிரபாதருக்காக பதஞ்சலியார் நடராஜபெருமான் தரிசனம் கொடுத்தார். அடுத்து இந்த தைப்பூசம் எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற அடுத்த செய்தியாக மயிலாப்பூர் நடந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். மயிலாப்பூர் ஒரு சிவனடியார் சிவனேசன் என்றே பெயர் அவருக்கு ஒரு பொண்ணு, அவளுக்கு பூம்பாவையின் பேர். அந்த பூம்பாவை ஒரு நாள் பூ கொய்ய போகின்ற பொழுது, அந்த பூ பறிக்கின்ற பொழுது ஒரு நாகம் தின்று இறந்து போய்விட்டாள். அவளை காப்பாற்ற முடியவில்லை. அந்த உடம்பை எரித்து எலும்புகள்லாம் சேகரித்து ஒரு குடத்தில் வைத்து அப்படியே வைத்திருக்கிறார். பொதுவாக எலும்பு கொண்டு போய் எங்கேன்னு கரைப்பாங்க, அவரை செய்ய அப்படியே வச்சிருக்கிறார். திருஞான சம்பந்தர் அந்த வழியாக வருகின்றார். திருவொற்றியூரை வழிபாடு பண்ணிவிட்டு மயிலாப்பூர் வரார். அப்போ திருஞான சம்பந்தருடைய ஏது சிவனேசன் அவரை வரவேற்று தான் குடத்தில் வைத்த எலும்பு அந்த பானையை கொண்டு போய் அங்கே அவருடைய திருவடியில் வைக்கின்றார். செய்தியை சொல்கின்றார். இதை கேட்டவுடனே திருஞான சம்பந்தர் இந்த பெண்ணை எழுப்பிவிட்டு தான் நான் அடுத்து செல்வேன் என்று சொல்லி அங்கே ஒரு பூம்பாவை பதிகம் என்று ஒரு பதிகம், ஏன்னா பூம்பாவை என்ற பெண்ணை எழுப்புவதற்காக பாடிய பதிகம் பூம்பாவை பதிகம் என்று பாடுறார். அந்த பதிகத்தை என்ன செய்கிறார்னாக்கா, ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு திருவிழாவை சொல்லி இந்த திருவிழாவை பார்க்காமல் போய்விட்டாயே என்று பாடுகின்றார். அப்படி பாடுகின்ற நிலையிலே தை மாதத்தை குறிப்பிடுகின்ற போது நெய் பூசும் ஒன்புழுக்கள் நேரடியார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று சொல்கின்றார். பெண்கள் கொண்டாடுறாங்களாம். தைப்பூசம் யார் கொண்டாடுறாங்க? பெண்கள் கொண்டாடுறாங்களாம். எப்படி கொண்டாடுறாங்களாம்? பொங்கல் வைத்து கொண்டாடுறாங்களாம். அந்த பொங்கல் எப்படி இருக்குதா? நெய் வார்த்து பொங்கப்பட்ட பொங்கல், நெய் பொங்கல். நெய் பூசும் ஒன்புழுக்கள் நேரடியார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதிய பூம்பாவா என்று அந்த பெண்ணை பார்த்து அந்த திருஞானசம்பந்தர் கேட்கின்றார் என்று சொல்கிற பொழுது அப்பொழுது தை மாதத்திலே தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்பதை செய்தி தெரிந்து கொள்கின்றோம். இப்போ சாமி தீர்த்தவாரி ஆவது ஒரு நிகழ்ச்சி சொல்லுவோம். அதாவது கடலில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கும் ஆற்றுல கூடிய ஜீவன்களுக்கும் இறைவன் அருள் செய்கிறானாம். அப்போ கோயிலிருந்து இறைவன் எழுந்தருளி ஆற்றுக்கு போவார், கடலுக்கு போவார். இந்த கோயிலில் கூட 4 நிகழ்ச்சிகள் உண்டு. தை அமாவாசை, 5ஆம் நாள் ஆற்று திருவிழா, அது வந்து ரத சப்தமி என்ற ஒரு நாள், இதெல்லாம் சாமி போவார். அந்த இறைவனை எழுந்தருளை வைத்து தீர்த்தவாரி என்று சொல்லுவாங்க. அந்த விழாவை அன்பர்கள்லாம் குளத்தில் குளிப்பாங்க. அது தீர்த்தவாரி விழா என்று பேர். நம்முடைய சைவ கோயில் மிக பெரிய கோயில் திருவிடைமருதூர், மகாலிங்க பெருமான்னு பேர். அந்த திருவிடைமருதூரில் தைப்பூச நாளிலே தான் தீர்த்தவாரி நாள். அங்கே காவிரி ஓடுகின்றது, காவிரி ஆற்றங்களிலே தீர்த்தவாரி நடக்கின்றது. இதை திருஞான சொல்கின்றார். பூசம் புகுந்தாடி பொழிந்து அழகிய ஈசன் உரைகின்ற இடம் இதோ என்று கேட்கின்றார். ஆக திருவிடைமருதூரிலே தைப்பூச தீர்த்தவாரி விழாவை திருஞானசம்பந்தரும் பாடியிருக்கின்றார், திருநாவுக்கரசரும் பாடியிருக்கின்றார். இது கும்பகோணம் பக்கம் திருவிடைமருதூர். அதே கும்பகோணம் இன்னொரு பக்கத்தில் திருவலஞ்சுழி என்ற ஊர் இருக்கிறது. சுவாமிமலைக்கு பக்கத்தில் திருவலஞ்சுழி என்று வரும். அந்த திருவலஞ்சுழியிலும் இந்த தைப்பூசம் தீர்த்தவாரி நடக்கின்றது. அதை திருஞானசம்பந்தர் சொல்கின்ற பொழுது பூசுநீர் பொழியும் புனல் பொன்னியல் பன்மலர் வாசனர் குடைவர் இடத்திற்கும் வலஞ்சுழி என்று சொல்கின்றார். அதாவது இந்த பூச நாளிலே இறைவன் தீர்த்தவாரி ஆகின்ற பொழுது அன்பர்களாக அந்த குளத்தில் குளிக்கிறாங்க, ஆற்றுல காவிரி ஆற்றுல குளிக்கிறாங்க. ஒரு செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீர் என்பதற்கு வடமொழி பெயர் போல ஒன்று சொல்லுவார்கள், தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் தீர்த்தம் என்பது வடமொழி கிடையாது, தமிழ் சொல் தான். எப்படி என்றால் தீர்த்து வைப்பது தீர்த்தம். எதை தீர்த்து வைக்கின்றது? தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கிறோம். அப்போ தண்ணி குடித்தா தாகத்தை தீர்த்து வைக்கின்றது. அதுபோல் மக்கள் அந்த காவிரி ஆற்றிலே குளத்திலே கடலிலே நீராடுகின்ற பொழுது எப்படி நம்பி குளிக்கிறாங்கன்னா நம்முடைய பாவம் போகும் என்று குளிக்கின்றார்கள். அப்போ பாவத்தை தீர்த்து வைக்கின்றது. குடித்தால் தாகத்தை தீர்த்து வைக்கின்றது, குளித்தால் பாவத்தை தீர்த்து வைக்கின்றது. அதுதான் தீர்த்தம். அதை சொல்கிறார் இங்கே திருஞானம் சொல்கிறார். இடர்த்திற்கும் வலஞ்சுழி வாசனர் குடைவார். வாசம் புரிந்து அந்த தண்ணீரை குடைந்து நீராடுகின்றவர்களுடைய இடரை தீர்க்கும், பாவத்தை தீர்க்கும் அந்த திருவலஞ்சுழி என்று சொல்லி திருவலஞ்சுழி தீர்த்தவாரியை கொண்டாடுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் ஒரு செய்தி, தஞ்சை மாவட்டத்திலே கஞ்சனூர் என்ற ஊர், அங்கே ஒரு மகான் இருந்தார். அந்த மகானுக்கு ஹரதத்தர் என்று பேர். ஹரதத்த சிவாச்சாரியார்னு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கை அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். அதாவது அவருடைய மனைவி ஒரு நாய்க்குட்டி என்று தெரியாமல் ஒரு மூட்டையை போட்டுறாங்க. தெரிஞ்சு போடலை, தெரியாமல் போட்டுட்டாங்க. அந்த மூட்டையை போட்ட அளவில் அந்த நாய்க்குட்டி இறந்து போய்விட்டது. இப்போ ஒரு உயிரை கொன்ற பாவம் வந்து விட்டது. அந்த பாவத்தை எப்படி போக்குவது? அப்போ ஹரத சிவாஜி என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த தைப்பூச நாளிலே வழிபாடு செய்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளுமாறு அவருக்கு பரிகாரம் சொல்லியிருக்கின்றார். ஏன்னா தைப்பூச நாளில் வழிபாடு செய்தால் பாவம் போகும். எவ்வளோ பெரிய பாவம்?
ஒரு உயிரை கொண்ட பாவம் கூட போய்விடும் என்ற நம்பிக்கையை அந்த அரச சிவாச்சாரிய வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்போ இதுவரைக்கும் சிவன் கோயில் வழிபாட்டை பற்றி பார்த்தோம். இதுபோல் முருகனுடைய கோயிலே இந்த தைப்பூசம் மிகச் சிறப்பாக நடக்கின்றது. இப்போ முருகனுடைய நிலை பார்க்கும்போது முருகன் வந்து ஞானமே வடிவானவன், ஞானமூர்த்தி. எனவே அந்த ஞானமூர்த்தியாக இருக்கக்கூடிய அவன் என்ன செய்கிறான்னா, திருத்தணி அறுபடை வீடுகளில் குன்றுதோடலாக விளங்குவது திருத்தணி. அந்த திருத்தணியிலே நந்தியம்பெருமானுக்கு முருகப்பெருமான் ஞான உபதேசம் செய்தார். இது திருத்தணி வரலாறு. எனவே முருகப்பெருமான் ஞான உபதேசம் செய்தனால் தைப்பூச நாள். யாருக்கு? நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்தார். திருத்தணி மட்டும் இல்லை, எல்லா கோவில்களிலும் முருகன் கோவிலிலும் தைப்பூசம் சிறந்த விழா. குறிப்பாக பார்த்தால் பழனிக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை செல்வார்கள் என்று பார்க்கின்றோம்.